வெல்கம் டு நஹிலாஸ் vlog. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னடா கையிலேயே பேன்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோடய கிச்சனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டேன். பேனு, டவா, தோசை இதெல்லாமே வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே நஹிலாவோட சமையல் கைவண்ணங்கள் தான். அண்ட் இன்னைக்கு வீக் ஆஃப் பண்ணுறேன். என்னோட சமையல் கடையை நான் வெளிக்காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், கோவக்காய் இருக்குது, கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன், கோவக்காய் பொரியல், சாம்பார், அப்புறம் வீட்டிலேருந்து அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம். ஸோ இதுதான் டிஷ்ஷாக சமைக்க போகிறோம். என்னோடய ஆஃபீஸில் நான் சமைச்சு டெய்லி காலையில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னோட கொல்லிக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா கொங்கு சைடில், கோயம்புத்தூர் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது யூனிக் டேஸ்ட் தரும். எனக்கு அந்த டேஸ்ட் வருதான் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மா, பெரியம்மா, பாட்டிலாம் பயங்கரமாக செய்வாங்க. எப்போ போனாலும் அரிசி பருப்பு சாதம் தான் செய்வாங்க. ஸோ இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் நான் செய்யலை. அதுக்கு இன்னொரு வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஃபுல் மீல்ஸ் தான் சமைக்க போகிறோம். ஸோ என்னோட சமையல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட கிச்சன் நான் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி கோவக்காய் நான் வாங்கி வச்சுட்டேன். இந்த கோவக்காவெல்லாம் கட் பண்ணி, ஸோ இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி, இது என்னோட நஹிலாவோட டேஸ்ட்டில் எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். நிறைய பேர் கோவக்காய் சமைச்சிருப்பீங்க. பட் நான் சமைக்கிற கோவக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தெரியல, என்னோட கையில் சமையல் அப்படியே சமையல் கலை அப்படியே நடனம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வர நான் ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே பெருமையாக இருக்குது. ஆனால் இது எங்கள் வீட்டில் போய் சொன்னால், உனக்கா சமைக்கவா அப்படிம்பாங்க. அப்படின்னு புடநிலையே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்கன்னு. ஸோ இன்றைக்கி சமைக்கலாம் வாங்க. மறக்காம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சில ரகலைகள், காமெடிஸ், அவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ், என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். அண்ட் மறக்காம நஹிலா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசி வரை வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோவக்காவை ஃப்ரை பண்ணிடுவோம். கோவக்காய் எப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் கோவக்காய் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம், அண்ட் நீட்டமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கோவக்காவை கட் பண்ணிட்டு என்னோட ஸ்டைலில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். எப்படி நம்ம வெண்டைக்காய் சமைக்கிறோம், ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு யூனிக் டேஸ்ட் தரும். ஸோ ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிடுவோம், அப்புறம் சாம்பார் வச்சுருவோம். சாம்பாருக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு 1-2 இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு சாம்பார், பொரியல், ஒயிட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஒருத்தின்றதுக்காக சின்னதாக ஒரு கப்பில் அரிசி ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் தயிர் இருக்குது. அண்ட் தொக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக வச்சுப்போம். இன்னைக்கு எப்படி ஹராம்சே நம்ம சமைக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ எங்கள் ஊரில் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த சமையல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சமையல் பக்கமே நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் சமைச்சிருவாங்க. எங்கள் அம்மா காலையிலே எந்திரிச்சு ஃபுல் மீல் சமைக்கிற ஆள். அதை நாங்கள் மத்தியானம் நல்லா ஹீட்டாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நைட்டுக்கு எங்கள் வீட்டில் எப்பவுமே தோசை, இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே தோசைமாவே கிடைக்கிறது இல்லைங்க பெங்களூரில். அதுவும் வெளியேந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வைக்கலாம், அடுத்த நாள் காலையில் அந்த தோசை மாவு ஊற்றி சாப்பிடலாம். பட் அதுக்கப்புறம் கெட்டு போயிடுது. ஏன்னா அப்படிதான் நான் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். தோசை மாவு வாங்கிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கி நைட்டு ஒரு 5-6 தோசை சுட்டேன். சாப்பிட்டுட்டு காலையில் அதே மாதிரி ஒரு 4 to 5 தோசை சுட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் பார்த்துட்டு அது நல்லாவே இல்லைங்க. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அது சிந்திட்டேன். வேஸ்ட்டு. அப்போல்லாம் எங்கள் அம்மா திட்டுவேன், மாவு எதுக்கு இவ்வளோ ஆட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் மாவு ஆட்ட தெரியாது. பட் எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி கேட்டு, அதுக்கு கிரைண்டர் மிக்சிலாம் வேணுமே. நம்மக்கிட்ட தான் கிரைண்டர் மிக்சியில் இல்லை, ஏதோ நம்மக்கிட்ட இருக்க சாமான்களை வச்சு நம்ம சமையல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சமைப்போம். கோவக்காய் பொரியலோட ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி எனக்கு எல்லா டிஷ்ஷுமே பண்ண தெரியும். ஆனால் எனக்கு அது கரெக்டாக வருமா, சரியாக வருமானது கடைசியில் தான் எனக்கே தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உள்ளே போட்டு சமைச்சு கடைசியில் ஏதோ டேஸ்ட் வந்துருங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் என்னதான் நான் சமைச்சாலும் என்னை பாராட்டுற ஒரே மனுஷன் எங்கள் அப்பா தான். சாப்பிட்டு பாரு, அனத்தாவே சாப்பிட்டு பாரு, பாவம் அது நல்லா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஆனால் நல்லா தாங்க சமைப்பேன் நான். எங்கள் அம்மாலாம் அல்டிமேட்டுங்க, அவங்களாம் ஷெஃப். இதை விட என்ன பிரமாதம், எங்கள் அண்ணா சமைப்போம் பாருங்க,
சரி அடி அடி பொலி. அவன் சூப்பராக சமைப்பான் எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் எவ்வளோ பேத்துக்கு சமைக்கணும் நான்வெஜ் சொல்லுங்கள், அசால்ட்டாக சமைப்பான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு கேட்கும்போது தான் எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய சமையல் வல்லுநர், சமையல் மாஸ்டரான். எனக்கே தெரியாது, கொஞ்ச நாள் எனக்கு சின்ன வயசுல தெரியாது. இப்போதான் கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கு எங்கள் தாத்தா மிகப்பெரிய சமையல் மாஸ்டரான் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அந்தோட கைவண்ணம் தான் எங்கள் அண்ணாக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம மீன் குழம்பு வச்சதை பற்றி. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட நான் அத்தையாயிட்டேன், எங்கள் அண்ணாக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த வீடியோ. என்னன்னா மீன் குழம்பு வச்சது பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கொஞ்சம் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபிஸ் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ கோவக்காய் எப்படி செய்யறது அப்படின்ற ரெசிபியும் நான் சொல்கிறேன். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எப்பவுமே லேசாக கட் பண்ணிக்கோங்க. எப்பயும் நம்ம எண்ணெயில தான் வைக்க போகிறோம். சீக்கிரம் இது நல்லா ஃப்ரை ஆயிரும். ஏன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆயில் உள்ள இறங்க அதோட டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஒரு யூனிக் டேஸ்ட் தரும். நான் மோஸ்ட்லி நிறைய காரெல்லாம் போட்டு சமைக்க மாட்டேன். காரம் அளவாக தான் எங்கள் ஃபேமிலியே போடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி காரெல்லாம் நிறைய போட மாட்டோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து ஃபுல் மீல் சமைக்கிறேன் எனக்கு ஒருத்திக்காக. அங்கே எங்கள் வீட்டில் ஒரு 4 பேத்துக்காக ஃபுல் மீல் சமைச்சு வச்சுருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு மனசே வராது. ஏன்னா டெய்லி அதுதான் அங்கே திம்போம். இங்கே வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து நல்லா செஞ்சு சாப்பிட முடியும். ஏன்னா காலையில் அவசர எந்திரிக்கிறதே லேட்டு. இதில் லேட்டில் எந்திரிச்சு அறக்க பறக்க சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம். டெய்லி ஏதாவது ஃப்ரைட் ரைஸு, அரிசிம்பருப்பு, தக்காளி சாதம், தயிர் சாதம் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். மற்றபடி வெரைட்டியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி வெரைட்டியாக செஞ்சால் வீக் ஆஃப்ல மட்டும்தான். அண்ட் என்ன அப்படின்னா லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்க. தனியாக இருக்கவும் கற்றுக்கணும். லைஃப்ல நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நம்ம உருவாக்கிக்கணும். எப்பவுமே நம்ம வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் என்னோட லைஃப்ல நடந்ததை நான் சொல்கிறேன். நான் வேற யாரோட லைஃப்லையும் நான் அதெல்லாம் சொல்லலை. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எங்கள் என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி நல்லா படிக்க வச்சுருக்காங்க. நல்லா அறிவோடு படிக்க வச்சுருக்காங்க. நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். அப்போல்லாம் எங்கள் அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. 10th காலங்கத்தான் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நானாவது எந்திரிச்சு படிப்பேன். என் கூட ஒருத்தன் எனக்கு முன்னாடி பிறந்தான் பாருங்க, அவனை தூங்கிடுவாங்க, புக்கை வச்சு தூங்கிடுவான். ஆனால் அவங்களாம் 10th 471 எடுத்தான். அப்போவே 2000 நான் வந்து 2016ல் 10th எழுதுறேன். அதுக்கு முன்னாடி 10th எழுதிட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, 2014 எழுதியிருப்பான்னு நினைக்கிறேங்க அண்ணன். அப்பவே 471. பயப்புள்ள பயங்கரமான திறமைசாலிங்க. படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி எல்லாத்துலேயுமே சரியான திறமைசாலி. நான் வந்து என்னோட மார்க் கம்மி தாங்க, 461 தான் நான் எடுத்தேன். அவன் பயாலஜி குரூப் எடுத்தேன், நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன். அவன் பயாலஜி எடுத்தும் 2018 அவன் பாஸ்ட் அவுட், 16 அவன் பாஸ்ட் அவுட் ஆனான். அப்போவே அவன் 1000 மார்க் எடுப்பான் பயாலஜியில். மேக்ஸில் இப்போ நல்ல மார்க் எடுப்பான். நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்து 1084 தான் எடுத்தேன். பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு மேக்ஸ் வராது. நமக்கு இந்த நம்ம மேக்ஸ்லேயே மக்க படிக்கிற கேஸ். அவங்க யோசிச்சு பாருங்க, சயின்ஸ் சோசியல் எப்படி மக்க படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணி புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சு காலேஜ் டாப்பர் ஆகணும். என் காலேஜ்ல நல்லா இருக்கும். என் காலேஜ் வந்து என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து யாரையுமே ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் இப்படி தான். ஸோ அவங்களோட நேச்சர் இதுதான் அப்படின்னு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னோட காலேஜ் யூஜி வந்து நான் கோயம்புத்தூரில் தான் படித்தேன், துடிலூரில் தான் படித்தேன். ரொம்பவே நல்ல காலேஜ். இப்போ நமக்கு வந்து நம்ம டேலண்ட்ஸை நல்லா வெளிக்கொண்டு வருவாங்க. உனக்கு இது வருதோ இல்லையோ இதை போய் ட்ரை பண்ண அப்படின்னு நிறைய காம்படிஷன் செட் பண்ணுவாங்க. நமக்கு வருதோ இல்லையோ நம்ம ட்ரை பண்ணி அதில் வின் பண்ணுறோம். பார்த்தி அந்த மாதிரிலாம் நான் வின் பண்ணியிருக்கேன். ஃபேஷன் ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் நம்ம எதில் டேலண்ட் இல்லை அப்படின்னு தெரியும். நம்ம ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த ஜெனரேஷனில் நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எல்லாத்துக்குமே விட்டு பழக்கணும். லைக் ஓகே இது உனக்கு வருதோ வரலையோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம விடணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இது எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன காம்படிஷன் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த காம்படிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எதுவும் தெரியாது. பட் நான் ஒன்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி எப்போ நான் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வர ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போது காம்படிஷன் மோஸ்ட்லி எனக்கு ஸ்பீச் தான் நல்லா வரும். நான் வந்து தமிழ் பேச்சாளர், யாரும் நம்ப மாட்டீங்க. தமிழும் நல்லா பேசுவேன், இங்கிலீஷும் நல்லா ஸ்பீச் என்ன டாபிக் கொடுத்தாலும் ஆன் த ஸ்பாட்டில் டக்குன்னு பேசிடுவேன்.
ஸோ அப்படிதான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நல்லா டேலண்ட்லாம் கண்டுபிடிச்சி பேசலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போய் அதையவே நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிஷன் சேர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், நான் த்ரோ பால், டிஸ்க் த்ரோ எல்லாமே எனக்கு நல்லா கை வந்த கலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூல்லலாம் நம்ம படிக்கும்போது இது பிரிப்பாங்க, ரெட் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க. அப்படிலாம் பிரிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் 11th 12th வந்து நான் வேறு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து எல்லோ ஹவுஸ் பேர் ஏதோ பல்லவன் அப்படின்னு இருக்கும். இந்த சேரா சோழா பாண்டியா பல்லவன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் எல்லோ ஹவுஸ்க்கு நான் தான் கேப்டனாக இருந்தேன் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு. அப்போ வந்து எனக்கு த்ரோ பால் ஃபர்ஸ்ட் நான் கொக்கோவில் இருந்தேன். 10th வரைக்கும் கொக்கோவில் இருந்தேன். ஏன்னா அப்போ ஒரு ஸ்கூலில் இருந்தப்போ நான் 10th வரைக்கும் கொக்கோவில் இருந்தேன். ஏன் நான் ஸ்போர்ட்ஸ் போனேன்னா அது காரணமே எங்கள் அண்ணன் தான். இவன் மட்டும் எப்படி ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஸ்போர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் 10th வரைக்கும் சின்ன ஒரு 6th 7th கொக்கோவில் இருந்துட்டு 11th 12th பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து த்ரோ பாலுக்கு மாறிட்டேன். நான் ஹைட்டாக வளர்ந்ததுனால த்ரோ பால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு த்ரோ பால் ட்ரை பண்ணி அங்கே வந்து 12th படிக்கும்போது ஆனால் அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து நான் ஃபீஸே நான் படித்தேன். நான் படித்தது பார்த்துட்டிங்கன்னா சிறுமுகையில், மேட்டுப்பாளையம் சிறுமுகையில் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஐவில் தான் படித்தேன். விஜயலட்சுமி மாறி வச்சுப்போம். அங்கே தான் 11th படித்தேன். ஸோ ஃபீஸே நான் தான் படித்தேன். 10th மார்க் ஃப்ரீ தான். இப்போ ஃப்ரீ இல்லை. இப்போ ஃப்ரீ இருக்கா இல்லையான்னு அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக நான் 12th முடிக்கிறப்போ நாங்கள் த்ரோ பால் வந்து வின் பண்ணிட்டோம். எங்களோட ஸ்கூல் ஜோனல் நடக்கும்ல, அதில் நாங்கள் வின் பண்ணி இங்கே போயிட்டோம், டிஸ்ட்ரிக்ட் போயிட்டோம் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் போனோம். அதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா அப்படியே விளையாடவே நம்ம சர்வ்லாம் பயங்கரமாக போகும். அதெல்லாம் ஒரு காலம். ஏன்னா இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போகிறதில்ல. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுலேருந்து த்ரோபால் தான். த்ரோபால் தான் உசுறு. அதே த்ரோபால் கூட சேர்ந்து தான் ஜாவ்லினும் டிஸ்க்கு. ஸோ ஜாவ்லின் வந்து நமக்கு வரும். ஆனால் அதோட டிஸ்க் நல்லா வரும், டிஸ்க் த்ரோ நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்க் த்ரோ, ஜாவ்லின் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் எங்கள் காலேஜ்லேயும் 4 டீம் இருந்துச்சு. அதுலேயும் நான் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆகிட்டேன். அது அப்போ வந்து சஃபையர் அந்த மாதிரிலாம் ஏதோ பேர் இருந்துச்சு. இப்போ அந்த பேர்லாம் மறந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் கேப்டனாக இருந்தேன். சஃபையர் அப்படின்ற ஒரு டீம் கேப்டனாக இருந்தேன். அப்போவும் அதுதான் ஓவரால் சாம்பியன் அடித்தோம். ஸ்கூல் படிக்கும் போதும் அந்த எல்லோ கலர் டீம் சொன்னாலும் அப்போவும் நாங்கள் தான் ஓவரால் சாம்பியன் அடித்தோம். காலேஜில் இருக்கும்போது ஓவரால் சாம்பியன் நாங்கள் தான் அடித்தோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ப்ளே பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு வருமோ வராதோ வந்து விளையாடு, நான் சொல்லித்தரேன் வந்து விளையாடு அப்படிங்கிற கேரக்டர் தான் நான். ஸோ மோஸ்ட்லி என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேத்துக்கும் எனக்கு தெரியும். என்ன அக்கா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அக்கா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், பரவாயில்ல அவங்க பண்ணிட்டு போட்டு விளையாடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். அப்படி ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலேஜில் நிறைய கப்புங்க. யூஜிலலாம் எங்கள் வீட்டில் ஒரு ரேக்கே இருக்கும், நிறைய கப்பு நான் தான் வாங்கியிருப்பேன். எங்கள் அண்ணனும் வாங்கியிருக்கான். அவன் என்னோட பழைய பிளேயருங்க. அவரில் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, நாடு விட்டு நாடு அப்படி விளையாடுறாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்ம ஸ்டேட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலேஜ்லாம் நல்லா படித்தேன். ஸ்போர்ட்ஸும் நல்லா பண்ணேன், கல்ச்சர்ஸும் நல்லா பண்ணேன். அண்ட் எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நல்லா படித்து எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யூஜியில் ஒரு காலேஜ் போய் சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு மெரிட்டில் கிடச்சிருச்சு. யூஜி முடிச்சது, பிஜி எனக்கு மெரிட்டில் கிடச்சதுனால நைட் வந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் எங்கள் காலேஜில் யூஜியில். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு நைட் ஷிஃப்ட், அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றனால 1.5 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். நைட் ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் வந்து பிஜி காலேஜ் போயிடுவேன். நான் எம்காம் பிஜி எடுத்தேன். அது கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் பண்ணேன். எங்கள் ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. காலேஜ் நல்ல காலேஜ் தான். பீப்புள்ஸ் அதுக்குள்ளே இருக்க பீப்புள்ஸில் வந்து சில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பீப்புள்ஸ் நல்ல பீப்புள்ஸ். எனக்குலாம் ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க நம்ம க்ளோஸ் அப்படின்ட்டு. எப்படின்னா இப்படி இருங்க நகிலா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் எனக்கு இங்கே நான் எம்காமில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டாஃப் அப்படின்னா தங்கராஜ் சார்னு ஒரு சார் இருப்பார். லைஃப்ன்றது ஒரு ரோடுமா, அதில் சக்ஸஸும் வரும், ஃபெயிலியர் வரும். நம்மளை பேசுவாங்க, நம்ம கூடயே சிரிச்சு பேசுவாங்க, ஏசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் லைஃப் போய்கிட்டே இருக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம கோவப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இது ரொம்பவே மனசு வந்து ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு அந்த காலேஜ்லேயே அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, பட் கிளாஸ் நல்லா எடுப்பார். அக்கௌண்ட்ஸ்க்கு வருவார், பயங்கரமாக எடுப்பார், நல்லா எடுப்பார். என்ன டவுட் கேட்டு சொல்லி தருவார். எனக்கு என்னோட எம்காம் யூஜியில் எனக்கு எல்லா ஸ்டாஃப்ஸையும் பிடிக்கும். நான் யூஜியாக இருக்கும் போது சிவகுமார் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் ஹெச்ஓடியாக இருந்தார். இப்போ வந்து சுமதி மேம் தான் ஹெச்ஓடியாக மாறிட்டாங்க பிகாம்க்கு. அண்ட் என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து பூங்கோதி மேம்னு இருப்பாங்க. பெஸ்ட்டுங்க, பெஸ்ட்டு தொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் மேம் எல்லாம் அவங்க. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெயஸ்ரீ மேம் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. ஆனால் யூஜியில் எல்லா ஸ்டாஃப்க்குமே எனக்கு ஃபேவரட் தான். நான் இது பண்ணுறேன், இது கரெக்டா அப்படின்னு நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா பண்ணுங்க சொல்லுவாங்க. நீ பண்ணுடா, உன்னால் முடியும் அப்படின்னு தான் என்னோட யூஜியில் சொன்னாங்க. பட் பிஜியில் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்லாம் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்னோட பிஜியில் வந்து
என்னோட ஜூனியர்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் என்னோட பிஜிலையும் நான் வந்து என்னோட ஒரு பார்ட் ஆஃப் இதில் வந்து நான் ஹவுஸ் கேப்டனாக இருந்தேன் ஸ்போர்ட்ஸில். அண்ட் அங்கே பார்த்துட்டிங்கன்னா அங்கே கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். அடாப்ட் ஆக எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஏன்னா ஃபுல் நம்ம வந்து மெட்ரிக் அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு வந்து திடீர்னு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம அடாப்ட் பண்ண ரொம்பவே லேட் ஆகும். எனக்குலாம் ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா எனக்கு 1 year எடுத்துச்சு அடாப்ட் ஆகவே. பட் பீப்புள்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த காலேஜ் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத விட நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்கணும். ஒன்று தப்பு அப்படின்னா வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சு. அங்கே என்ன தப்பு நடந்தாலும் நான் வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். இப்போ அதனாலேயே சில பேருக்கு எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து நேர்மையா சில பிரச்சனைகளை தட்டி கேட்டோம் அப்படின்னாலே பிடிக்காது. சில அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்கல்ல, என்னடா இவ எது கேட்டாலும் வந்து இது அது இது அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி. பட் என் பிஜி நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. பட் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போக மாட்டேன் அந்த காலேஜில். பட் யூஜி படிக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஆனால் பிஜியில் எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் போக மாட்டேன், பிடிக்காது, போகவும் மாட்டேன். பட் நல்ல காலேஜ் தான். ஏன்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேம் இருப்பாங்க, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு, அவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்புறம் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேம் இருப்பாங்க, பேர்லாம் எனக்கு தெரியல, மறந்துருச்சு. பட் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு அந்த சார் தான் ரொம்ப ரொம்ப எப்படின்னா ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இப்படிப்பட்ட ப்ரொஃபஸர் தான் இருக்கணும். ஓகேடா விடு பார்த்துக்கலாம், இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு ஒரு நம்ம எப்பவுமே நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு, இப்போ நம்ம இது இப்படி சொன்னா கோவப்பட்டுருவான் அப்படி சொல்லாம வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான். அண்ட் இன்னொரு மேம் இருப்பாங்க, தாமரை மேம் இருப்பாங்க. அவங்களும் நல்ல நல்ல பர்சன். அவங்களாம் ரொம்ப தங்கமான மனுஷங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சில ஸ்டாஃப்ஸ்லாம் வந்தாங்க. பட் யாரையுமே எனக்கு அவங்க அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் எல்லாரும் அவங்க வே ஆஃப் இதில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஸோ நான் யாரையுமே எதுவுமே தப்பாக சொல்லலை. பட் பெஸ்ட் பேசிக்கிட்டு சமைக்கிறத வந்து நம்ம மறந்துட்டோம், மறந்தே விட்டோம். சமைப்பதே மறந்துவிட்டோம். எதுக்காக வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் மறந்துட்டோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ரௌடாக வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. எனக்குலாம் ரொம்ப 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 பெரிய பொண்ணு. எங்கள் அப்பாலாம் என்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு அப்படின்னு தான் நான் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நான் வைக்கிற மீன் குழம்புக்குலாம் என் ஃபேமிலி அடிமை. எங்கள் அன்னைக்கு நான் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வச்சு பிடிப்பேன். அவங்களுக்கு வந்து என்னோட மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து ஒரு 13 ரூபாய்க்கு 1/4 கிலோ வாங்குவோம். 1/4 கிலோவா 1/2 கிலோவா தெரியல. ஃப்ரை மட்டும்தாங்க. ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது நல்லா அவுட்கம் நல்லா வந்துடும். ஏன்னா இப்போ எப்படி நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணுறோம், அது ஒரு டேஸ்ட் தரும். சிம்பிள். ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்த ஃப்ரைனஸோட டேஸ்ட் வந்து நமக்கு கோவக்காய் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நிறைய குழந்தைங்க பார்த்துட்டிங்கன்னா கோவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன் பெரியவங்களே நிறைய பேர் கோவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஓகேவா? கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல கோவக்காவை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்ல கோவக்காய் ஃப்ரை பண்ணுறக்குள்ள நம்ம வந்து ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக கடுகு, ஆல்ரெடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, தேங்காய் பாருங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ஒரு தக்காளி போடுங்க. ஒரு 3 தக்காளி தான் இருக்கு, தக்காளி வாங்கணும்.
கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வெந்துச்சு, தக்காளி சீக்கிரம் வேகிறது பார்த்துட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் கல்லுப்பு, தக்காளி மேலே கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா இது சட்டுன்னு வந்துடும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள். கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரை பண்ணி ஒரு இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வந்து இதை வந்து இதுக்குள்ள போடுவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியோட எசன்ஸு, அப்புறம் நம்ம போட்டிருக்க தூள், மிளகாத்தூள், அந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்து கோவக்காய் ரெடி. இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நல்லா வேகட்டும், அவ்வளோதான். இவ்வளோ தாங்க கோவக்காய் பொரியல். அடுத்தது வந்து சாம்பார். கத்திரிக்காய் இருக்குது. ஸோ ஹேர் ஆயிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஹேர் ஆயிலுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன். அப்படின்னா நஹிலா vlogs அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இருக்கும். அது மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிலாம் 9629955584 அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் பார்ப்போம், இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேபி இது வந்து பார்ட் 1 பார்ட் 2வாக வரலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் பற்றி நாலேஜஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க சமைக்கலாம்ன்ற மாதிரி, வாங்க பேசிக்கிட்டே சமைக்கலாம்.